2 மாதங்களுக்கு முன்னர் குவாலலும்பூர் பங்சாரில் வழிப்பறி கொள்ளையில் படுகாயமடைந்த 78 வயது மூதாட்டி இன்று மரணமடைந்தார். இதையடுத்து அவ்வழிப்பறி சம்பவத்தை போலீசார் மறு ஆய்வு செய்வதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைவர் குமார் ஷரிமான் குமாமோட் தெரிவித்துள்ளார். கொள்ளையின் போது வேண்டுமென்றே காயம் விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபருக்கு எதிரான வழக்கு விசாரணை ஜனவரி 10 தொடங்க உள்ளது. எனினும் பாதிக்கப்பட்டவர் தற்போது உயிரிழந்திருப்பதால் அதனை கொலை சம்பவமாக வகைப்படுத்தி மறு விசாரணை செய்ய வேண்டியிருப்பதாக குமார் ஷரிமான் கூறினார். அக்டோபர் 7 தேதி காலை 6:30 மணி அளவில் ஜலான் லிமாவ் மானிஸில் கடைக்கு நடந்து செல்லும் போது அவ்வழியே மோட்டார் சைக்கிளில் வந்த ஆடவன் லிம் ஃபோங் மேயின் கைப்பையை பறித்துக் கொண்டு ஓடினான். அதில் தடுமாறி கீழே விழுந்து நகர முடியாமல் இருந்தவருக்கு வழிப்போக்கர்கள் உதவினர். தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தின் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் உடல்நிலை சீரானதும் பங்சாரில் வீட்டில் வைத்து பராமரிக்கப்படுவதற்காக மாற்றப்பட்ட அம்மூதாட்டி இன்று காலமானார். இவ்வேளையில் ஃபோங்மேயின் மறைவுக்கு தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபர்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அந்த வழிப்பறி சம்பவத்திற்கு பிறகு மருத்துவமனைக்கு சென்று ஃபோங்மேயை தாம் நலம் விசாரித்ததை ஃபேஸ்புக்கில் நினைவு கூர்ந்த ஃபாமி அன்னாரின் குடும்பத்தாருக்கு அனுதாபம் தெரிவித்தார். லங்காவி குனோங்மார்க் சின்சாங்கில் நேற்று மலையேறும்போது காணாமல் போனதாக கூறப்பட்ட 2 சிங்கப்பூர் ஆடவர்கள் இன்று அதிகாலை பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மதியம் வாக்கில் மலையேறிய 23 வயது வாங் செங்காங், 25 வயது லீ ஷ்வின்குவி இருவரும் காணாமல் போன தகவல் நேற்றிரவு 10:30 வாக்கில் கிடைக்கப்பெற்றதாக பாடாங் மாட்சீரா தீயணைப்பு துறையின் தலைவர் முகமது ஜைடி முகமது லாசிம் தெரிவித்தார். இதையடுத்து சம்பவ இடம் விரைந்த மீட்புக் குழுவினர் மலையேறிகள் கடைசியாக காணப்பட்ட இடங்களில் இருந்து தேடல் பணிகளை மேற்கொண்டனர். ஒரு வழியாக அதிகாலை 2:50 மணி அளவில் மலை உச்சியில் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டனர். இருவரையும் அதிகாலை 4:30 மணி அளவில் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக கீழே அழைத்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். குபாங் கிரியானில் உள்ள பாடாங் ஸ்ரீ படுகாவில் விருந்தினர் மாளிகையில் வாட்ஸ்அப் மூலம் பாலியல் சேவைகளை வழங்கிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஒரு குடும்ப மாதுவுக்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 2000 ரிங்கெட் அபராதம் விதித்தது. 36 வயதான அனிசா ஷக்கீரா அம்மாட்டுக்கு எதிரான குற்றச்சாட்டு மஜிஸ்ட்ரேட் அஹ்மத் ஷஃபீக் ஐசா நஸ்ரி முன்னிலையில் வாசிக்கப்பட்ட பின் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். நவம்பர் 16 தேதி இரவு 7:30 மணி அளவில் பாடாங் ஸ்ரீ படுகா விருந்தினர் மாளிகையில் அவர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. ஓப்னோடா சோதனை நடவடிக்கையின் போது அனிசா கைது செய்யப்பட்டதோடு வாடிக்கையாளரின் சேவைக்கு ஒவ்வொரு முறையும் 150 ரிங்கெட் பெறுவதையும் போலீசார் கண்டறிந்தனர். குற்றவியல் சட்டத்தின் 372B விதியின் கீழ் அனிசா மீது குற்றம் சாட்டப்பட்டது. தனக்கு 7 பிள்ளைகள் இருப்பதால் அபராத தொகையை குறைக்கும்படி நீதிமன்றத்தில் கருணை மனு கோரியதை தொடர்ந்து அனிசாவுக்கு 2000 ரிங்கெட் அபராதம் விதிப்பதாகவும் அபராத தொகையை செலுத்த தவறினால் 2 மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி மஜிஸ்ட்ரேட் தீர்ப்பளித்தார். பல மடங்கு லாபம் கிடைக்கும் என சமூக வலைதளத்தில் வெளியான முதலீட்டு விளம்பரத்தினால் ஈர்க்கப்பட்ட குழாய் பழுது பார்க்கும் பணியாளர் ஒருவர் தனது சேமிப்பு தொகையான 1,42,720 ரிங்கெட்டை இழந்தார். கடந்த அக்டோபர் மாதம் 31 தேதி வெளியான முதலீடு விளம்பரத்தை கண்டு 54 வயதுடைய அந்த ஆடவர் பணத்தை பறிகொடுத்ததாக தென் ஜோஹர் பாரு வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரவ் சலமாட் தெரிவித்தார். அந்த விளம்பரத்தில் காணப்பட்ட செயலியை அழுத்தியவுடன் வாட்ஸ்அப் தொடர்பு கிடைத்ததாகவும் அதன்பின் தம்மை ஆடவர் ஒருவர் தொடர்பு கொண்டு தாம் செய்யும் முதலீட்டிற்கு 400 விழுக்காடு லாபம் கிடைக்கும் என வாக்குறுதி அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கட்டம் கட்டமாக நவம்பர் 4 தேதிக்கும் டிசம்பர் 21 தேதிக்கும் இடையே 6 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் 16 முறை 1,42,720 ரிங்கெட்டை பட்டுவாடா செய்ததாக பாதிக்கப்பட்ட அந்த ஆடவர் புகார் செய்துள்ளார். லாபத்தை மீட்டுக்கொள்ள முயன்ற போது மேலும் 47,000 ரிங்கெட்டை முதலீடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து தாம் ஏமாற்றப்படுவதாக உணர்ந்து அந்த ஆடவர் போலீசில் புகார் செய்ததாக ரவ் சலமாட் கூறினார். 1 மில்லியன் ரிங்கெட் காப்புறுதி இழப்பீட்டை பெறுவதற்காக சொந்த கண்ணையை குருடாக்கி கொண்டதாக 3 பிள்ளைகளுக்கு தந்தையான ஓர் ஆடவர் பினாங்கில் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார்.
போலி இழப்பீடு கோரிக்கையை சமர்ப்பித்து காப்புறுதி நிறுவனத்தை சுமார் 4150 ரிங்கெட்டுக்கு ஏமாற்றியதாகவும் அவ்வாடவர் குற்றம் சாட்டப்பட்டார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அக்குற்றங்களை புரிந்ததாக 52 வயது தான் கோக் குவான் மீது பட்டர்வர்த் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. எனினும் இடது கண் பார்வையை இழந்துள்ள அந்நபர் இரு குற்றச்சாட்டுகளையுமே மறுத்து விசாரணை கோரினார். இதையடுத்து 10,000 ரிங்கெட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் அவரை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் வழக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி செவிமடுக்கப்படும் என்றது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவ்வாடவருக்கு ஓராண்டிலிருந்து 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையுடன் பிரம்படியும் அபராதமும் சேர்த்தே விதிக்கப்படலாம். GM Indians பெருமையுடன் வழங்கும் க்ளூவாங் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 1 5 ஜனவரி வரை ஏயான் பிக் க்ளூவாங் ஜோஹரில் சூப்பர் சேல் சூப்பர் டிஸ்கவுண்ட். நீங்கள் கொண்டாடி மகிழ ஷாப்பிங் திருவிழா. பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட். சனிக்கிழமையன்று குவாலாலும்பூரில் இருந்து ஸ்கூட் விமானத்தில் சிங்கப்பூருக்கு பயணித்த பயணிகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருமுறை இறங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். விமானம் இரவு மணி 7:10 புறப்படும் நேரத்தை கடந்து 1 மணி நேரத்திற்கு பிறகும் சிங்கப்பூருக்கு புறப்படவில்லை என்று TR469 விமான பயணிகளில் ஒருவரான ஜேசன் தான் ஆசியன் வான் இணையதளத்தின் 8 வேர்ல்டிடம் தெரிவித்தார். விமானத்தின் குளிரூட்டி இயக்கப்படவில்லை. இதனால் பயணிகள் சுவாசிப்பதில் சிரமத்தை எதிர்நோக்கினர். விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதால் பயணிகளை கீழே இறங்கும்படி விமான ஊழியர் தெரிவித்தார். 1 மணி நேரத்திற்கு பிறகு பயணிகள் மீண்டும் விமானத்தில் அனுமதிக்கப்பட்டனர் மற்றும் இரவு 11:30 விமானம் புறப்படும் என்றும் கூறப்பட்டது. இருப்பினும் நள்ளிரவில் விமானம் தொடர்ந்து பயணிகள் ஏறும் இடத்திலேயே இருந்ததாகவும் அதே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகளை மீண்டும் இறங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் ஜேசன் கூறினார். அதன் பிறகு பயணிகளுக்கு 2 விருப்ப தேர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒன்று, அவர்களின் டிக்கெட்டுகளை ரத்து செய்யவும் அல்லது மாற்று தங்குமிடத்தை ஏற்பாடு செய்ய ஸ்கூட்டுக்காக காத்திருக்கும்படி கூறப்பட்டது. டிக்கெட்டுகளை ரத்து செய்த பயணிகளுக்கு விமான நிறுவனம் பணத்தை திரும்பி தருவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். ஆனால் இழப்பீடு குறித்து எந்த விளக்கமும் இல்லை என்ற குழப்பமான நிலையை அவர் விவரித்தார். இதனிடையே தனது விமான டிக்கெட்டை ரத்து செய்ய வேண்டாம் என முடிவு செய்ததாக ஸ்டீவன் காங் என்ற பயணி விவரித்தார். ஸ்கூட்டால் திட்டமிடப்பட்ட அடுத்த விமானம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு புறப்பட வேண்டும். ஆனால் மாலை 5 மணி அளவில்தான் அது புறப்பட்டது என்ற கருத்தையும் அவர் பதிவிட்டார். 8 வேர்ல்டுக்கு பதிலளிக்கும் விதமாக விமானத்தில் ஏற்றப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தாமதத்திற்கு வழிவகுத்ததாக கூறி பயணிகளிடம் ஸ்கூட் விமான நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது.